மக்களே, தமிழகத்துல புதிய அதிரடி திட்டங்கள் வந்திருக்கு. 717 டாஸ்மாக் கடைகள் மூடல், 65 புதிய போதை தடுப்பு போலீஸ், பெண்களுக்கு புதிய பாதுகாப்பு. ஹலோ மக்களே, செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப் வழங்கும் இன்னொரு சூப்பரான எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைனர்ல தமிழ்நாடு அரசு ரீசெண்டா கையெழுத்திட்ட 5 பிரம்மாண்டமான அரசாணைகளை பத்தி எந்த ஒரு சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா கிறிஸ்பா பார்க்க போறோம். இந்த புதிய அறிவிப்புகள் உங்க குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், இளைஞர்கள், குறிப்பா பெண்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. சரி, நேரடிய விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த 5 முக்கியமான அப்டேட்ஸ் இதுதான். போதைப் பொருள் தடுப்பு அதிரடிப்படை, மாற்றி அமைக்கப்பட்ட இலவச மின்சார விதிகள், மதுபான கடைகள் மூடல், பெண்களுக்கான சிங்கப்பெண் சிறப்பு படை, அப்புறம் சிஎம்டியோட கடுமையான புது ரூல்ஸ். இதெல்லாம் என்ன ஏதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதலாவது போதைப் பொருள் தடுப்பு அதிரடிப்படை மூலமா நம்ம இளைஞர்களை எப்படி பாதுகாக்கறாங்கன்னு பார்க்கலாம். இங்க நீங்க பாக்குற இந்த 65ங்கிற நம்பர் சாதாரண நம்பர் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மாநிலம் முழுக்க போதைப்பொருள் நடமாட்டத்தை அடியோட ஒழிக்கிறதுக்காக முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்புல புதுசா 65 பிரத்யேக போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்களை அமைக்க அரசாங்கம் அதிரடியா உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த 65 ஸ்டேஷன்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திட்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கண்டிப்பா ஒரு ஸ்டேஷன் வருது. சோ 37 மாவட்டங்களுக்கு 37 ஸ்டேஷன்ஸ். இது போக சென்னை மாதிரி பெரிய சிட்டிக்கு மட்டும் 12 ஸ்டேஷன்ஸ். அது மட்டும் இல்லாம ஆவடி, தாம்பரம், சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, மதுரை, நெல்லைன்னு மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற 9 மாநகராட்சிகளுக்கும் சேர்த்து 28 சிறப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கு. இது ஒரு மாஸ் மூவ்னு தான் சொல்லணும். அடுத்ததா நம்ம 2வது செக்ஷனுக்கு வருவோம். இது நேரடியா நம்ம குடும்ப பட்ஜெட்டை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். புதுப்பிக்கப்பட்ட இலவச மின்சார விதிகள். இப்போ இதுல நாம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, புதிய கட்டண முறை ரொம்ப தெளிவா வந்திருக்கு. அதாவது உங்க வீட்ல 2 மாசத்துக்கு ஒரு முறை மின்சார பயன்பாடு 500 யூனிட்டுக்கு உள்ள இருந்தா உங்களுக்கு அந்த 200 யூனிட் கட்டாயம் இலவசமா கிடைக்கும். ஆனா நீங்க அந்த 500 யூனிட் லிமிட்டை கொஞ்சம் தாண்டிட்டீங்கன்னா கூட உங்களுக்கான இலவச யூனிட் அளவு 100ஆ குறைஞ்சிடும். சோ இதுக்கப்புறம் கரண்ட் பில்லை கரெக்டா கால்குலேட் பண்ணி யூஸ் பண்றது நம்ம பாக்கெட்டுக்கு ரொம்ப நல்லது. 3வது முக்கியமான அப்டேட், மதுபான கடைகள் மூடல். பொது இடங்களை இன்னும் பாதுகாப்பானதா மாத்துறதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப் இது. இந்த நம்பரை பாருங்க, 717. ரீசெண்டா நடந்த தீவிரமான ஆய்வுகளுக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் முக்கியமான பொது இடங்கள்ல இருந்து வெறும் 500 மீட்டர் சுத்தளவுக்குள்ள இருக்கிற 717 சில்லறை மதுபான கடைகளை உடனே க்ளோஸ் பண்ண அரசாங்கம் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த டேட்டாவை கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். இதுல மாணவர்களோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காகவே கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கிற 277 கடைகளும் மூடுறாங்க. அதே போல மக்கள் அதிகமா வந்து போற பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற 187 கடைகளும் மற்றும் முக்கியமான சென்சிட்டிவான இடங்கள்ல இருக்கிற 253 கடைகளும் இந்த லிஸ்ட்ல அடங்கும். நிஜமாவே இது பப்ளிக் சேஃப்டிக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். இதை ஏதோ சொல்லிட்டு அப்படியே விட்டுடல. இந்த அரசாணை ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு காலக்கெடுவோட வந்திருக்கு. அதாவது லிஸ்ட் பண்ணப்பட்ட இந்த 717 கடைகளையும் வெறும் 2 வாரத்துக்குள்ள முற்றிலுமா மூடியே ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா உத்தரவு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சீக்கிரமே இந்த மது விற்பனை நேரங்கள்லயும் சில பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 4வது விஷயத்துக்கு வருவோம். பெண்களோட பாதுகாப்பிற்காகவும் அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. மே 10ஆம் தேதி வந்த அரசாணைப்படி உருவாக்கப்பட்ட இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைய பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதோட ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறது, ஆபத்துல இருக்கிற பெண்களை உடனே மீட்கிறது, அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்து பொது இடங்கள்ல அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது தான். சிம்பிளா சொல்லணும்னா, பெண்கள் எந்த பயமும் இல்லாம படிக்க, வேலைக்கு போக, சுதந்திரமா நடமாட ஒரு சூப்பரான பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது தான் இவங்களோட வேலையே. சரி, இவங்களை எங்கெல்லாம் அதிகமா பார்க்கலாம்? பெண்களோட பாதுகாப்பை 100% உறுதி செய்யறதுக்காக இவங்கள பஸ் ஸ்டாண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பெரிய பெரிய காலேஜ் கேம்பஸ், அப்புறம் ஐடி கம்பெனிகள் அதிகமா இருக்கிற பகுதிகள்னு பெண்கள் அதிகமா பயணிக்கிற இடங்கள்ல ஹெவியா டிப்ளாய் பண்ண போறாங்க. இது உண்மையிலேயே நம்ம ஒரு பெண்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் இல்லையா? கடைசியா 5வது மெகா அப்டேட், சிஎம்டிஓவோட கடுமையான காலக்கெடு. வீடு கட்டுறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கும் இது ஒரு பெரிய ரிலீஃப். புதுசா வீடு கட்டுறதுக்கு சிஎம்டி அப்ரூவல் வாங்குறது எவ்வளவு பெரிய தலைவலின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? ஆனா இப்போ அரசாங்கம் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் கொண்டு வந்திருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள்ள அப்ளிகேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் தாமதமோ, ரெட் டேப் எனப்படும் தேவையில்லாத இழுத்தடிப்போ இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது.
சாமானிய மக்கள் கொடுக்கிற விண்ணப்பங்களை செக் பண்ணி அப்ரூவல் கொடுக்கறதுல தாமதம் பண்ற அதிகாரிகள் மேல ரொம்பவே கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிச்சிருக்காங்க. இது ஒரு ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி. சோ இனிமே வீடு கட்ட அப்ரூவல் வாங்குறது ரொம்பவே ஸ்பீடா நடக்கும்னு நாம நம்பலாம். நம்ம எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. போதைப்பொருள் தடுப்பு அதிரடிப்படை, எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ், மதுபான கடைகள் மூடல், சிங்கப்பெண் படை, அப்புறம் இந்த CMDA ரூல்ஸ், இந்த 5 சூப்பரான அரசமைப்புகள்ல எந்த திட்டம் உங்க குடும்பத்தோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் செல்வபாலாஜி இன்ஃபோ ஆப்பின் இன்னொரு பயனுள்ள எக்ஸ்பிளைனர்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.